ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம அவுட்டர் ஏரியாவில் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஆட்டோமைக்கோசிஸ், இந்த டிசீஸ் பற்றி தான் ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஆட்டோமைக்கோசிஸ், ஆட்டோ அப்படின்னா ஏர் அப்படின்னு அர்த்தம், மைக்கோ அப்படின்னாலே ஃபங்கல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், நம்ம ஏரை அட்டாக் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி இது அவுட்டர் ஏரை தான் அஃபெக்ட் பண்ணும். அவுட்டர் ஏரையும் இயர் கெனால், ஓகேவா, ஒரு பாதை மாதிரி போகுது இல்லையா காதுக்குள்ளே, ஸோ அதான் இயர் கெனால். ஓகேவா? ஸோ அங்கே தான் இதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஃபங்கை, இது எந்தெந்த ஃபங்கை அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸ்ட்டு, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஈஸ்ட்டு, அதே போல் மஷ்ரூம், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்கஸ் தான் மேஜராக இந்த இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா வார்ம் கண்ட்ரீஸில் தான் அதிகமாக வரும். ஸோ வார்ம் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு தான் இந்த ஆட்டோமைக்கோசிஸ் டிசீஸ் மேஜராக அதிகமாக காமனாக வருது. ஓகேவா? மேஜராக பார்த்தோன்னா இந்த இன்ஃபெக்ஷன் அக்யூட், திடீர்னு தான் வரும். ஓகேவா? ரொம்ப நாள் ப்ராசஸ் ஆகிடலாம் வராது, திடீர்னு வந்துடும். ஓகேவா? வரும்போது என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும் அப்படின்னா, திடீர்னு நமக்கு காதில் இச்சிங் இருக்கும், காதை அரிக்கும். ஓகேவா? அடுத்ததாக மேலோடரஸ் அப்படின்னாலே நமக்கு ஸ்மெல்லே பண்ண முடியாது. இப்போ அன்பிளசன்ட் ஸ்மெல்லிங் இருக்கும், அதான் மேலோடரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ்லாம் டிஸ்சார்ஜ் ஆகும், காதுக்குள்ளேருந்து வெளியே வரும். ஓகேவா? அதே போல் நமக்கு காது இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஓகேவா? ஓகே, அதே போல் இச்சிங்க்கு நம்ம மெடிக்கல் டேம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரூரைட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெடிக்கல் டேம் ஆஃப் இச்சிங் இஸ் ப்ரூரைட்டஸ். ஓகே, அடுத்ததாக ஸ்கேலிங், நமக்கு காதுக்குள்ளே கோடாக புண்ணு மாதிரி தெரியும். ஓகேவா? அதே போல் அந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தோன்னா இயர் பெயின் இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். ஆட்டோமைக்கோசிஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆரம்பத்தில் காட்டக்கூடிய சிம்டம்ஸ். இதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இம்யூன் ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு, ஸோ அதனால் இன்ஃப்ளமேஷன் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் நம்ம எந்த ஒரு அந்த ஃபங்கலை வந்து இன்னும் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப நம்மளுடைய அவுட்டர் மூஸ் லேயர், ஓகேவா, எபித்தீலியல் லேயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எபித்தீலியல் லேயர் பார்த்தோன்னா எக்ஸ்வாலியேஷன் ஆகும். எக்ஸ்வாலியேஷன் அப்படின்னா அப்படியே டிட்டாச் ஆகிட்டு வர்றது. அந்த எபித்தீலியல் லேயர் அப்படியே அந்த ஃபங்கஸ் கூடயே சேர்ந்து போயிடும். ஓகேவா? நம்ம காதுக்குள்ளே இருக்க வேண்டிய லேயர் வெளியே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும். அடுத்ததாக டெப்ரிஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ டெப்ரிஸ் அப்படிங்கிறது தமிழில் என்ன சொல்ல போனால் சிதைக்கூளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிதைக்கூளம் அப்படின்னாலே வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஹைப்பா அப்படிங்கிறது ஒரு புகை மண்டலம் மாதிரி, ஒரு ஃபெதர்ஸ் மாதிரி. அதாவது நம்ம பூஞ்சானம் பிடிச்சதை பார்த்தோம் அப்படின்னா தெரியும், வெள்ளையாக அப்படியே மேலாப்பில் கொஞ்சம் ஒட்டியிருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் ஹைப்பா அப்படிங்கிறது. ஸோ காதுக்குள்ளே அந்த மாதிரி ஹைப்பா இருக்கும். ஓகே, அடுத்ததாக சுப்பரேஷன் அப்படிங்கிறது பஸ் ஃபார்மேஷன். ஓகேவா? நம்ம காதுக்குள்ளே பஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஹைஃபா, சுப்பரேஷன், இந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்கும். அது கூடவே பெயினும் இருக்கும். அந்த டெப்ரிஸ் இருக்கனால அவங்களுக்கு பெயினும் க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஆட்டோமைக்கோசிஸ் அப்படியே இன்னமும் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா இட் ஆல்சோ லீட் இன் ஹியரிங் லாஸ். ஓகேப்பா? அப்போ ட்ரீட்மெண்ட் என்ன தான்ப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமைக்கோசிஸ் ஃபங்கல் உள்ளே இருக்கனால தானே வருது. ஸோ அந்த ஃபங்கஸை அப்படியே சக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த ஃபங்கல் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே சக் பண்ணி வெளியே ரிமூவ் பண்ணிடணும். அதே போல் ஆன்டிஃபங்கல் ஏர் ட்ராப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆன்டிஃபங்கல் ஏர் ட்ராப்ஸை ஒரு 3 வீக்ஸ் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா உள்ளே கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய ஃபங்கல் மெட்டீரியல் எல்லாமே டெத் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது மேக்ஸிமம் ஏர் ட்ராப்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்கின்னில் தடவுற மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து மேபி காம்ப்ளிகேஷனுக்கு லீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதுலேயும் குறிப்பான ஒரு மெடிக்கேஷன் பார்த்தோம்னா அசோல் அப்படின்ற ஒரு மெடிக்கேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆட்டோமைக்கோசிஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபெக்ஷியஸ் அவுட்டர் ஏர் டிசீஸை நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிட முடியும். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட்டோமைக்கோசிஸ் அப்படின்ற டிசீஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மிடில் ஏரில் வரக்கூடிய டிஸார்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? மிடில் ஏரில் என்னென்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.